விண்வெளி மனிதனின் கற்பனைக்கு எட்டாத ஒரு விசாலமான பிரபஞ்சம். ஆனால் அங்கே பூமியில் செய்வது போல விவசாயம் சாத்தியமா? இன்று நாம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தாவரங்கள் எவ்வாறு வளர்க்கப்படுகின்றன என்பதை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். புவியீர்ப்பு சக்தி இல்லாத மைக்ரோ கிராவிட்டி சூழலில் ஹைட்ரோபோனிக்ஸ், அதாவது மண்ணில்லா நீர்வழி விவசாயம், மற்றும் ஏரோபோனிக்ஸ், அதாவது காற்றை சார்ந்த விவசாயம் போன்ற தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. இந்த முறைகளில் விண்வெளி வீரர்கள் மண்ணிற்கு பதிலாக ஊட்டச்சத்து நிறைந்த நீர்க்கரைசல்களை பயன்படுத்துகின்றனர். இதனால் தாவரங்களின் வேர்கள் நேரடியாக தேவையான ஊட்டச்சத்துக்களை பெறுகின்றன. விண்வெளியில் இயற்கையான சூரிய ஒளி குறைவாக இருப்பதால் அதற்கு பதிலாக சிறப்பு LED விளக்குகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த விளக்குகள் தாவரங்களுக்கு தேவையான ஒளியை வழங்கி அவற்றின் வளர்ச்சிக்கு உதவுகின்றன. சுவாச செயல்பாட்டில் தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. இதனால் விண்வெளி வீரர்களுக்கு சுத்தமான காற்று கிடைக்க உதவுகிறது. தாவரங்களின் வளர்ச்சி காலம் தாவரத்தின் வகையை பொறுத்து மாறுபடும். இந்த ஆராய்ச்சிகள் எதிர்கால நீண்டகால விண்வெளி பயணங்களில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய உதவுகின்றன. மேலும் விண்வெளி வீரர்களின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகின்றன. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.